திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை நெருங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மதிப்புக்குரிய ஆசிரிய பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள், மிக முக்கியத்துவம் வாய்ந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பரீட்சை நெருங்கி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அனுபவங்களை கொண்டு சில ஆலோசனைகள் தங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். இது வருடம் நான் செய்கின்ற சேவையின் தொடர்ச்சி. இப்பொழுது அன்பு பெற்றோர்களே, ஏனென்றால் ஆசிரியர் மாணவருக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள். ஆனால் முன்னிலையில் பார்த்தால் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள். அப்போ பெற்றோர்களோடு இது சார்பாக நான் உரையாடுவதை இதனூடாக விரும்புகின்றேன். இந்த பரீட்சை என்பது உங்கள் 10 வயது பாலகர்களின் முதலாக சந்திக்கின்ற ஒரு அரச பரீட்சை. உண்மையிலேயே எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் பால் மிகுந்த கரிசனை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகள் சிறந்த பருப்பேறு பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்பு, அதுதான் நியாயமானது. அப்போ இந்த பரீட்சையில் பிள்ளையின் திறமையில் அதி உச்சகட்ட திறமையை வெளிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. அப்போ அதற்கு பல வகையான பங்களிப்புகளோடு பெற்றோரின் பங்களிப்பு 100க்கு அரைவாசி இருக்கின்றது என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் பெற்றோர் தான் பிள்ளையின் முதல் வகுப்பறை வழிகாட்டி. அந்த பெற்றோர் இந்த விடயத்தில் தெளிவாகவும், அதாவது உண்மையான நிலைப்பாடுகளும் புரிந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் பிள்ளையால் துணிவாக இந்த பரீட்சையில் தன்னால் முடிந்ததை விட மேலதிகமாக திறமையை வழிகாட்டி சிறந்த புள்ளிகளை பெற முடியும் என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது நான் இந்த பிள்ளைகள் சார்பாக சில வினாக்களை தொடுத்து அந்த வினாக்களுக்கு விடை கூறுவதன் மூலம், அதாவது இது பரீட்சை வினாக்கள் அல்ல, பரீட்சைக்கு உற்சாகமூட்டுவதற்காக, பரீட்சையை எதிர்கொள்வதற்கு உற்சாகமூட்டுவதற்காக அவர்கள் மனதில் தோன்றுகின்ற வினாக்களை தொடுத்து அதற்கு விடையளிப்பதன் மூலம் அவர்களையும் பெற்றோர்களையும் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. ஏனென்றால் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு நான் எதுவும் கூற தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே நீண்டகால அனுபவங்களோடு இருக்கின்றார்கள். இந்த தினசரி மாணவர்களோடு அவர்கள் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் என்னுடைய இந்த கருத்துக்களை ஓரளவு ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இனி வருகின்றேன். முதலாவது, எங்களுக்கு இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற மன எழுச்சி என்ன? அதாவது கேள்வி என்ன? பரீட்சை என்றால் என்ன? இது என்ன? எல்லாரும் அவசரப்படுத்துகிறார்கள், செய் படி என்கிறார்கள். என்னது படிக்கணும்? அதை சரி, பரீட்சை என்றால் என்ன? இது என்ன பரீட்சை என்று? இந்த பரீட்சை என்பதன் தாற்பயம் பிள்ளைக்கு புரியணும். பரீட்சை என்பது பிள்ளையின் உள்ளார்ந்த ஆற்றலை, திறமையை வெளிக்காட்டி தமது சூழலில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அல்லது தன்னை சூழ உள்ளவர்களுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட கிடைக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். அப்போ இந்த அரிய சந்தர்ப்பத்தை மிக உற்சாகமாக, மிக விருப்போடு மாணவர்கள், பெற்றோர்கள் வரவேற்க வேண்டும். நிச்சயமாக. ஏனென்றால் இதானே உங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம். முதலாக நீங்கள் அரச பரீட்சை செய்கிறீர்கள். இதில் ஒரு வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றால் அதே திறமை, வெட்டுப்புள்ளிக்கு அண்மையில் பெற்றால் கூடி திறமை. அதோடு இது உங்களது முதலாவது அரச பரீட்சை என்றதால் நீங்கள் இதில் காட்டுகிற முக்கியத்துவ அத்திபாரம் உங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த பரீட்சைகளில். ஏன்னா இந்த பரீட்சை பெரிய முக்கியத்துவம் என்று இல்லை. இது யாருக்கு என்று சொன்னால்
வறியவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கும், முன்னணி பாடசாலையிலே அனுமதி கிடைக்காதவர்களுக்கு முன்னணி பாடசாலை அனுமதி பெறுவதற்கு இலகுபடுத்துவதற்குமான பரீட்சை. இந்த 2 பெறுவது தான் முக்கியத்துவம். அப்போ இந்த 2 பெறுவது எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையில்லை, ஒரு சில பிள்ளைகளுக்கு தான் தேவையாக இருக்கும். அப்போ இந்த பரீட்சை முக்கியத்துவம் என்னென்றால், இந்த பரீட்சைக்கு அத்திவாரம், இந்த பரீட்சைக்கு எவ்வாறு தயாராகுவது என்ற நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற போது எதிர்வரும் காபோதா சாதாரண தர உயர்தர பரீட்சைகளில், ஏன்னா உயர்தர பரீட்சை தான் ஒரு மாணவற்ற எதிர்காலத்தையே நிர்ணயிக்கிறது. இது அல்ல. ஏனென்றால் இந்த பரீட்சையில் கோட்டப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் உயர்தர பரீட்சையில் முதலிடம், அதாவது மாவட்ட ரீதியாக முதலிடங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் அனுபவமாக பார்க்கின்றோம். அப்போ நாங்கள் இந்த பரீட்சையின் தாற்பயம் என்னென்றால், இந்த பரீட்சை மூலம் பிள்ளை கற்பதற்கு வழிநடத்தப்படுகின்றான். எப்படி? இதில் கற்கிற ஆர்வம், இதில் கற்று அவன் தற்செயலாக ஓரிரு புள்ளிகளால் தோல்வியடைகிற போது அவன் மனதில் ஒரு வைராக்கியம், உத்வேகம் உருவாகின்றது. அது இன்னும் நிறைந்த பொறுப்பேறி அவனுக்கு பெற்றுத் தருகின்றது. இதை நாங்கள் கண்கூடாக காண்பதால் இப்போ முதல் நான் மாணவர்களுக்கு பரீட்சை என்றால் என்ன, பரீட்சை என்பது உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட தயாராகுவது. அப்போ அடுத்தது, அப்போ பரீட்சையை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது, பரீட்சையை எதிர்கொள்ள என்ன தேவை? பரீட்சை என்பது உங்கள் திறமைகளை காட்ட கிடைக்கின்ற அரிய சந்தர்ப்பம். ஆனால் பரீட்சையில் வினாவப்படுகின்ற வினாக்கள் உங்களால் புரிந்து கொண்டு விடையளிக்கக்கூடிய முறையில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். இது எவ்வாறு மாற்றுவது? தினசரி பயிற்சி மூலம்தான் மாற்ற முடியும். அப்போ இப்போ பரீட்சை நெருங்குகின்ற மிக நெருங்கிய காலத்துக்கு இதனால் பயனிருக்கா நிச்சயமாக இருக்குது. ஏனென்றால் மனிதன் என்பவன் மறதி சக்தி படைத்தவன். அது மிக உன்னதமான ஒரு ஆற்றல். மறக்காமல் இருப்பானாக இருந்தால் மனிதன் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ மறக்கிற சக்தி தான் அவனை இன்றைக்கு அவன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறத வழிகாட்டுது. அப்போ மறக்கின்ற சக்தி, அப்போ நாங்கள் நீண்ட காலத்துக்கு முதலே படித்து வைத்திருந்து பரீட்சையை எதிர்கொள்வது என்பது பொய்விடியும். அதாவது நீண்ட காலம் படித்து வைத்திருந்தால் அது மறந்தே போயிடும். அப்போ பரீட்சை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்து படிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு பரீட்சை இன்னும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, மிக நெருக்கமாகிவிட்டது. இந்த சந்தர்ப்பம்தான் உங்களை நீங்கள் வழிநடத்த சரியான சந்தர்ப்பம். அப்போ இதுக்கு எவ்வாறு தயாராகுவது என்றால், நீங்கள் பாடசாலைகளில் சரி, மற்ற பிரத்யேக கல்வி நிலையங்களில் சரி, நீங்களாக முயற்சி செய்கின்ற போதும் சரி, முழு கவனத்தோடு அதில் ஈடுபடுங்கள். நீங்கள் இதை முதல் நிலை பெற்ற, அதாவது காபோதா உயர்தர தரத்தில் முதல் நிலை பெற்ற மாணவர்கள் பேட்டியின் போது கூறியதை கேட்டு பாருங்கள். அதுகளே அவர்கள் என்ன சொல்கிறார்கள். நாங்கள் சில பிள்ளைகள் வீடுகளில் படிக்கிறது இல்லை என்றே சொல்லுது. ஆனால் அந்த பாடசாலையிலேயோ கல்வி நிலையங்களிலேயோ கற்பிக்கப்படுகின்ற போது முழு கவனத்தை அங்கே செலுத்துகின்றார்கள் என்பதை ஆனபடியால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும்? கற்பிப்பவர் ஆசிரியர் கற்பிக்கின்ற விடயம் அவ்வளவும் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு வகுப்பறையில் பாருங்கோ, இந்த கூடிய புள்ளிகள் பெறுகிற மாணவரும் அந்த வகுப்பிலான் இருக்கிறார், மிக குறைந்த புள்ளி பெறுற மாணவரும் அந்த வகுப்பறையிலான் இருக்கிறார். அப்போ இன்னும் இந்த மாணவர் இதுவரைக்கும் இடையில் குறைபாடு என்றால், கூடிய புள்ளிகள் பெறுகின்ற மாணவர் மிக கவனமாக அந்த ஆசிரியர் கூறுவதை கற்பிப்பதை மிக கவனமாக கேட்டு புரிந்து விளங்கி வெளிப்படுத்துகின்றார். இந்த கவன ஈனம் தான் எங்களை பின்னடைவை உண்டு பண்ணுகின்றது. அப்போ பரீட்சை என்பது உங்கள் திறமையை வழிகாட்ட கிடைத்த சந்தர்ப்பம். அப்போ அந்த பரீட்சையை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இனி இப்போ ஏனென்றால் நெருங்கி வர நேரம், இனி நீங்கள் கற்பதை கொஞ்சம் கூடுதலான நேரம் கற்க வேண்டும். ஆனால் உங்களோட உடல்நிலையை பாதிக்காத அளவில் கூடுதலான நேரம் கற்க வேண்டும். அது அதிகாலை பொழுதில் கற்பது இன்னும் சிறப்பானது. ஆனால் பரீட்சை வகுப்பறைகள் எல்லாம் வெளியில் நடக்கிற வகுப்பறைகள், பாடசாலையோ அல்லது வெளி வகுப்புகளோ அதிகாலையில் நடைபெற மாட்டாது. அப்போ அதை அந்த நேரத்தில் அகற்றிவிட்டு அதை அன்று அடுத்த நாளைக்கே கிரகித்து வாசித்து விளங்கி மீட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்தி பாருங்க. நீங்கள் நிச்சயமாக வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற முடியும். அப்படி வெட்டுப்புள்ளிக்கு அண்மித்து பெற முடியும். வெட்டுப்புள்ளிக்கு குறைவாக
பெற்றால் கூடி உங்களுடைய மனதிலே ஒரு உத்வேகம், ஆற்றல், திறமை உருவாக்கிவிடும். அது உங்களை எதிர்காலத்தில் நிச்சயமாக உயர்நிலைக்கு இட்டு செல்லும். அப்போ பரீட்சை என்பது மாணவ செல்வங்களே உங்களுக்கு கிடைத்த ஒரு சவால், போட்டி. இந்த போட்டியிலே நீங்கள் தயாராக இருந்து நீங்கள் அதாவது மாதிரி பரீட்சைகள் செய்வதன் மூலம் உங்கள் திறமைகளை, ஆற்றல்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலம் அரச பரீட்சையிலே வெற்றி கொள்ள முடியும். அரச பரீட்சைக்கு முதல் பயம் என்பது, பரீட்சை பயம் என்பது ஒன்று வரவேற்கத்தக்கது, ஒன்று வெறுக்கத்தக்கது. எது வரவேற்கத்தக்கது? பரீட்சை பயம் பெற வேண்டும், பரீட்சைக்கு முன்கூட்டி. எது வெறுக்கத்தக்கது? பரீட்சை தினத்தன்று பரீட்சை பயம் பாராதான் வெறுக்கத்தக்கது. என்றால் பரீட்சை பயம் முன்கூட்டியே வரமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு தான் ஒரு போட்டி பரீட்சை, சவாலான பரீட்சை, தன் திறமையில முழு ஆற்றலையும் வழிகாட்ட வேண்டிய பரீட்சை என்ற உன்னிப்பான நோக்கத்தோடு அந்த பயத்தின் நிமித்தம் உள ஆற்றல் கூடி. என்னடா 10 வயது பிள்ளைக்கு 10 வயது உள ஆற்றல் கேள்வி கேட்கவில்லை, 12, 13, 14, 15 வயது உள ஆற்றல் உள்ள கேள்வி கேட்கிறார்கள். அப்போ உள ஆற்றலை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு இந்த பயம் எங்களை உற்சாகம் ஊட்டி அந்த நிலையை உருவாக்கும். ஆனால் பரீட்சை தினத்தன்று பயம் வந்தால் உள்ளதெல்லாம் மழுங்கி, அதாவது செய்யக்கூடிய பிள்ளை கூடி செய்ய முடியாமல் தோல்வியை காணும். ஆனபடியால் பரீட்சை பயம் என்பது பரீட்சைக்கு முன்கூட்டி வருவது நல்லது. பரீட்சையை நெருங்கி அன்றே தினம் வரும் பரீட்சை பயன்தான் உதவாதது. இப்போ நான் இந்த கருத்துக்களை ஏன் சொல்கிறேன் என்றால், இதில் வினாத்தாள் ஒன்றில் 40 வினாக்கள் வரும், நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வினாக்களுக்கு எல்லாம் என்னென்ன திறமை தேவை? வினாத்தாள் 2ல் 3 முக்கிய பாடங்கள், தமிழ், கணிதம், சுற்றாடல், ஆங்கில, சிங்களம் என்கின்ற பகுதி பாடங்களாகவும், அதாவது வகுப்பறைக்கற்றல் மூலம் இதன் ஊடாக உங்கள் திறமை ஆய்வு செய்யப்படுகின்றபடியால் இதில் எல்லாத்திலேயும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன? வாசிப்பாற்றல். மிகவும் முக்கியம் வாசிப்பாற்றல். வினாவை நீங்கள் வாசித்து தானே விடையளிக்க போகிறீர்கள் எல்லா வினாக்களுக்கும். அது உங்களோட தாய்மொழி மூலம் தானே. அப்போ தாய்மொழி விருத்திக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. அடுத்தது கணிப்புக்கள். ஏனென்றால் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாக இருந்தால் அடுத்து வருகின்ற வினாக்கள் கணிதம், மற்றது கணித வினாக்கள் ஆக இருந்தால் கணிப்புக்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணினத்தகம். அப்போ எண்ணும் எழுத்தும் சமமாக, அதாவது எழுத்து அதிகபட்சமாகவும் எண்களிப்புக்கள் 2ஆம் பட்சமாகவும் விருத்தி செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த பரீட்சையில் உங்களால் இயன்ற புள்ளிகளை பெற முடியும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த பரீட்சைகளை, மாதிரி பரீட்சைகளை செய்துவிட்டு பெற்றோர்கள் எவ்வாறு விசனப்பட்டார்கள். பெற்றோர்களுக்கு மீது ஒரு பங்களிப்பு. பெற்றோர்கள் தான், பிள்ளைகளை விட பெற்றோர்கள் கூடியளவு அக்கறையாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எப்படி விசனப்பட்டார்கள் நான் அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன். பல பெற்றோர் என்னை சொன்னார்கள், சார் உங்களுக்கு நீண்ட காலம் கற்பித்தல் அனுபவம் இருக்குது, அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்கும். எந்த பிள்ளை 100, 200 பரீட்சை முன்னோடி பரீட்சைகள் செய்து கூடி அந்த பரீட்சைத்தாளில் உள்ள வினா இங்கே வரவில்லை, இங்கே மிக சிக்கலாக இருக்கு. இல்லை, அந்த பரீட்சைத்தாளில் உள்ள வினா அப்படியே வருமென்று யார் எதிர்பார்க்க சொன்னது? அந்த பரீட்சைத்தாளில் உள்ள வினாவை செய்வதன் மூலம் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க பிள்ளை ஆற்றல் பெறுவான். ஏனென்றால் ஒரு பரீட்சை என்றால் அந்த பரீட்சை பிள்ளை போய் அப்படியே தேவாரத்தை பாடமாக்கி எழுதுவது போன்று இருப்பது பரீட்சை இல்லை, அது மனனம் பண்ணுறது. இது பிள்ளை தான் கற்றதை கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு பரீட்சை வினாத்தாளாக இருக்கணும். உண்மையிலே தரமைந்த பிரமைப்பரிசல் பரீட்சைத்தாளை எவருமே குறை கூற முடியாது, மிகத்தரமாக இருக்கின்றது, மிகத்தரமானது. அதை குறை கூறுவதற்கான காரணம் என்ன? பிள்ளைகளை நாங்கள் முதல்லையே ஒழுங்காக வழிநடத்தாதான் எங்களுக்கு இறுதியிலே எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருகின்றது. அப்போ நான் பெற்றோரை அன்பு, பெற்றோரை இந்த விதத்தில் நான் பெற்றோரையோ யாரையும் குறை கூறவில்லை. நிறைந்த பெறுவேறு பெறுவதற்கு நீங்கள் இந்த வகையில் வழி இப்போவே அமைத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என கூறி என்னுடைய இந்த ஆரம்ப உரையோடு தொடர்ந்து வாரம் நான் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவேன். அதனை கேட்பதன் மூலம் நீங்கள் இன்னும் ஒரு சொற்ப காலத்தில் பரீட்சை எதிர்நோக்குகின்ற போது உங்கள் வெற்றிக்கு இது உற்ற துணியாக அமையும் என கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.